நமஸ்காரம். இன்னையோட டாபிக், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ரொம்ப உண்மைங்க, நிஜமாவே இது எவ்வளோ ஒரு உண்மையான கருத்து. இன்னைக்கு இல்லை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்லிட்டார், கரணம் காரணம் கர்த்தா. இது ரொம்ப உண்மைங்க. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம அழகாக ஒத்துக்கணும். நம்ம அதை ஒத்துண்டு அழகாக ஏத்துண்டு நம்ம நடந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த காரியமானாலும் டெய்லி காத்தால ஒரு 11 வாட்டி, இல்லை ராத்திரி படுத்துக்கும் போது ஒரு 11 வாட்டி நாங்கள் இதை கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஸ்லோகன் பிரபஞ்சத்துக்கு இது ஒரு ஸ்லோகமாக நாங்கள் சொல்லுவோம். நான் சொல்கிறேன், அதை நம்ம இதான் பொறுமையாக கேளுங்க. இன்று நான் என் வாழ்க்கையை நம்புகிறேன். நடந்ததையும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் என் நன்மைக்காகவே நடக்கிறது. நான் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் முன்னேற்றுகிறேன். இப்படின்னு நம்ம 11 வாட்டி நிதானமாக ரொம்ப அழகாக அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒரு தண்ணியை வச்சுட்டு சொல்லிட்டு தண்ணியை குடித்தாலும் சரி, இல்லை ஸ்கை ஒரு வானத்தை பார்த்து ஏதோ ஒரு பஞ்சபூதத்தை, இல்லை மனசுலேயே இப்படி அழகாக நீங்கள் சொன்னேன்னா கூட அது அழகாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வீச்சு இருக்குங்க. அதை நீங்கள் சொல்ல 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 நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியாதுங்க, பல 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 காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒருவேளை அது சாதகமாக அமையலைன்னா கூட அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வளருங்க. மெயினாக நமக்கு வேண்டியது பக்குவம். மெயினாக எல்லா டைமுமே பசுமையாக இருக்கும்னு எதிரே பார்க்காதீங்க. கிராஸ் ஆன் தி அதர் சைடு ஆல்வேஸ் லுக்ஸ் க்ரீன். ஸோ இது எப்போதுமே நமக்கு பசுமை. இங்கேருந்து இக்கரை கக்கரை பச்சை அப்படின்பா. ஸோ எப்போதுமே நமக்கு எல்லாமே பசுமையாக இருக்கும், எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் தோல்வி கிடையாது. ஆனால் எதையுமே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு மெயினாக ஓணுங்க. அந்த மெச்சூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த விஷனாக இருக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு அந்த திங்கிங் பவர், இந்த கிளாரிட்டி எல்லாம் அப்போ தாங்க ஜாஸ்தியாக வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தை நம்ம அழகாக ஒத்துண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஜிங்கிள்லாதாங்க. நிறைய பேருக்கு தெரியும் 9/11 இந்த ட்வின் டவர்ஸ் இந்த இதெல்லாம் நடந்தது இல்லையா. அப்போது கூட ஒரு ஆஃப்டர் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கு வராதவாளை, ட்வின் டவர்ஸ்க்கு வராதவாளை போய் இன்டர்வியூ பண்ணலாம், நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு. அப்போது ஒரு 2-3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அன்றைக்கின்னு பார்த்து என் குழந்தை ஸ்கூலுக்கு நான் தான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக எடுத்து அப்படின்னு. ஸோ தேர் இஸ் எ ரீசன் ஒன்று. அண்ட் ஹீ ஹேஸ் டு லிவ் அண்ட் ஹி ஹேஸ் டு அச்சீவ் அப்படின்னு காட் ஹஸ் கிவன் ஹிம் அ ஒர்க், அ டாஸ்க் அப்படின்னு வச்சுப்போம். இன்னொருத்தர் என்னென்னா, அன்றைக்கின்னு பார்த்து என்னோடய ஷூ லேஸு என்னை தடுக்கி விட்டுருத்து. ஸோ ஷூ இல்லாதனால என்னால் போக முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுது. சம்திங் இட் மே பி வெரி சில்லி, பட் அது பாருங்க, இட்ஸ் அ பர்பஸ். ஹி ஹேஸ் டு லிவ் அண்ட் ஹி ஹேஸ் டு டூ சம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு காட் ஹஸ் கிவன் ஹிம் அ டாஸ்க். அதனால தான் அங்கே போகல, இல்லைன்னா ஹீ இஸ் நோ மோர் இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் கருத்தான். நிறைய பேருக்கு இல்லை, நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரெயினில் நான் இன்றைக்கி போகவே இல்லை அப்படின்பா. புக்கெலாம் பண்ணியிருப்பா, ரயில்வே ஸ்டேஷன் கூட போயிருப்பா. அந்த மொமெண்ட்ரியில் தே குட் ஹவ் எஸ்கேப்ட். டக்குன்னு மைண்டு மாறி நம்ம சரி நாளைக்கு போகலாம், இல்லை வேறு ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு மாறி இருக்கலாம். ஸோ இது எல்லாம் மாறினதுக்கு காரணம் என்ன? கடவுள். ஸோ ஹி ஹஸ் காட் அ வெரி பிக் டாஸ்க் பிஹைண்ட். ஸோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கடவுள் அது யோசித்து அந்த இடத்துக்கு தள்ளி விட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. எதுவுமே நம்ம ஏன் அப்படின்லாம் கேட்கவே கூடாதுங்க. எல்லாமே எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாமே இங்கே. நிஜமாக நான் அதை ரொம்ப 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 நம்புகிறேன். இட் மே பி வெரி சில்லி, சின்ன விஷயமானாலும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய எனக்கு நடந்திருக்குங்க. கீரை கட்டு வாங்கிட்டு வந்தான்னா வீட்டில் சொல்வா, கீரை மசியல் பண்ணு அப்படின்பா.
ஆனால் கீரை கட்டு மசியல்னு சொல்லிட்டு வாங்கினேன். வீட்டுக்குள்ளே வந்தோடனே வேண்டாம் இன்றைக்கி கீரை மசியல் வேணாம், நாளைக்கு பண்ணு, இன்றைக்கி வந்து வேணால் கீரை கூட்டா பண்ணு, இல்லைன்னா கீரை குழம்பு பண்ணு அப்படின்பா. ஒரு கீரை நம்ம என்னத்துக்குன்னு வாங்கினோமோ அது இல்லை, ஸோ வேறு மாதிரி ஆகுது. நிறைய இந்த மாதிரி சின்ன 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 எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயும் நடந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே தெய்வ பிரசாதமாக ஏற்றுண்டு நம்ம சந்தோஷமாக அக்செப்டன்ஸோடு இருக்கணுங்க. எவ்வளோ தூரம் நம்ம அக்செப்டன்ஸு ப்ளஸ் நன்றி உணர்வோடு நம்ம இருக்கோமோ அத்தனுக்கும் அவ்வளோ வெற்றி நமக்கு தாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக என்றைக்கும் நம்ம வந்து நிதானமாக நம்ம வந்து யோஜனை பண்ணிட்டு கடவுளோட நம்பிக்கையோடு நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தினோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு ராஜா ராணி வேறு யாரும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌங் த கான்டாக்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பிரபஞ்சம் இல்லாமல் நம்ம இல்லை. தேங்க்யூ.